ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலுத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், வரப்போகிற நவராத்திரிக்கு இது போல் சின்ன பொருட்களெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிடலாங்க. இதுக்கு தேவையானது கிளாஸ் கலர் மட்டும்தாங்க. நம்ம வீட்டில் பர்த்டேலாம் கொண்டாடினா கண்டிப்பாக அதில் ஒரு பேஸ் அட்டை இருக்கும். அதை எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க. அந்த இதெல்லாம் வெண்ணெயெல்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு நல்ல டிஷ்யூ பேப்பரால் 2-3 தடவை தொடச்சிருங்க. பாருங்கள், அதுக்கப்புறமா மார்க்கர் வச்சு உங்களுக்கு விருப்பமான டிசைன் வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன டிசைன் வேணுனாலும் நீங்களே வரைஞ்சிக்கலாங்க. இதே போல் வரைஞ்சிட்டு நமக்கு லைன் போடுறதுக்கு ஃபெவிகால் தேவைங்க. ஃபெவிகாலை ஒரு பேக்கெட்டில் போட்டுட்டு நல்ல ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. கோன் மாதிரி மெஹந்தி போட தெரிஞ்சவங்களுக்கு ரொம்பவே ஈஸி. ஆனால் கொஞ்சம் நல்லா திக்காக கைப்படாமல் போட்டுடுங்க. அழகாக நான் 2 கோலம் போடுறேங்க. கலர்ஃபுல் கோலம் அழகாக குட்டியாக நம்ம பூஜை ரூம் கிட்ட வச்சுக்கலாங்க. நம்ம பூவால் அலங்கரிக்கிறதுக்கு முன்னாடி சென்டரில் வச்சுட்டு கூட ஃப்ளவரால் அலங்கரிச்சுக்கலாங்க. பாருங்கள், நம்ம ஃபெவிகாலை பேக்கெட்டில் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு கார்னரில் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக வேணாம். நல்லா டபுள் லைன் கூட போட்டுக்கலாம். நம்ம லைன் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1 டே ட்ரை ஆகட்டும்னு காய விட்டுருங்க. காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம சில்வர் ஃபாயில் இல்லை கோல்டு ஃபாயில் எது வேணாலும் இன்னும் கொஞ்சம் ஃபெவிகால் ப்ரெஷ்ஷால் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிவிடுங்க. நல்ல இம்ப்ரெஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் போட்ட டிசைன் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த டிசைனுக்குள்ளே நீங்கள் கிளாஸ் கலர், வாட்டர் பேஸ், சால்வன் பேஸ் எது வேணாலும் இருக்குது. 2ல் எது வேணாலும் உங்கள் விருப்பம் வாங்கிக்கோங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வாட்டர் பேஸ் கொடுத்து ஃபில் பண்ணலாம். சால்வன் பேஸ் கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும். அது பெரியவங்க மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் அழகாக இப்போ வரப்போகிற நவராத்திரிக்கு எந்த கார்ட்போர்டு அட்டை இருந்தாலும், இப்போ நமக்கு அமேசானில் வர பேக்கிங் இருந்தால் கூட உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்கொயராக ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் கேக்கோட அட்டையை தான் இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் பர்த்டேலாம் கொண்டாடினா கண்டிப்பாக அந்த அட்டையை நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எப்போ வேணாலும் இது மாதிரி கிராஃப்ட் பண்ணிக்கலாம். அழகாக நம்ம கோலம் கூட போட்டுக்கலாங்க. அதில் நல்லா திக்காகவே இருக்கும். கொஞ்சம் நாள் படவே வரும். கீழே நம்ம ரெக்ஸின் எதனா ஒட்டிக்கினா ஈரம் இருந்தாலும் வேஸ்ட் ஆகாது. பாருங்கள், இது போல் லைன் போட்டு 1 டே காய வச்சிடணுங்க. காய வச்சுட்டு சில்வர் ஃபாயில் ஒட்டிடுறேங்க. ஒட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஃபெவிகால் டைல்யூட் பண்ணி அடிச்சுட்டு ஃபாயிலை ஒட்டிட்டா நமக்கு எம்போஸ் ஆகி தூக்கின்னு வராது. நல்லா ஃப்ளாட் ஆகிடும். அந்த டிசைன் மட்டும் நமக்கு நல்லா தெரியும். நல்ல இம்ப்ரெஷன் கொடுத்து ஒரு பனியன் கிளாத்தால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளாஸ் கலர் எடுத்து அந்தந்த இடத்துக்கு உங்களுக்கு விருப்பமான கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ நல்ல டிசைன்ஸ் தெரியுது. இந்த டிசைனுக்குள்ளே உங்களுக்கு பிடிச்ச கலரை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாங்க. ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா சூப்பராக ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பூஜை ரூமில் வச்சிங்கன்னா நம்ம தீபம்லாம் ஏற்றுறப்ப இதில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இதை நல்லா ஃபாயில் ஒட்டிட்டு நான் கிளாஸ் கலர் ஃபில் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க. பண்ணிவிட்டு ஒரு 1 டே காய வச்சு நம்ம யூஸ் பண்ணலாங்க. வரப்போகிற நவராத்திரிக்கு நீங்களும் இதே போல் ஒரு சிம்பிள் கிராஃப்ட், இது பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்டு தாங்க. நம்ம தூக்கி போடுற பொருள் தான். ஆனால் அந்த ஃபாயில் மட்டும் நம்ம கொஞ்சம் புதுசாக வாங்கிக்கலாம். நம்ம கோலம் போடுறதுக்காக வீட்டிலே இருக்கும். அது கோலம் போடுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம இதை ஒட்டிட்டு அழகாக கலர் ஃபில் பண்ண போகிறோங்க. சூப்பராக இருக்கும். பின்னாலேயும் கொஞ்சம் ஃபெவிகால் தடவி ஒட்டிடுறேங்க. இதில் கிளாஸ் கலர் ஃபில் பண்ணிடுறேங்க. ஒரு சின்ன டிசைனும் இன்னொரு பெரிய டிசைனும் போட்டிருக்கேன். நம்ம பூஜை ரூமில் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வாசலில் முன்னாடி கூட விளக்கேற்றுற இடத்துல கூட ஃப்ளவர் பாட்லாம் வச்சிங்கன்னா, இதை முன்னாடி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரங்கோலி, கலர்ஃபுல் ரங்கோலி வரப்போகிற நவராத்திரிக்கு இதே போல் இந்த மாதிரி அட்டையை தூக்கி போடுற அட்டையில் கோலம் போட்டு நீங்களும் உங்கள் வீட்டு வாசலை அலங்கரிங்க. பூஜை ரூமில் வச்சுக்கலாம். நல்லா தொடச்சி ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சுட்டிங்கன்னா டஸ்ட் ஆகாது. பூஜை பண்ணுறப்ப வச்சு நல்லா சூப்பராக உங்கள் வீட்டில் இந்த நவராத்திரிக்கு இதே போல் கிராஃப்டை நீங்களும் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் கிராஃப்டை நீங்களும் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா ஃபுல்லாக முதல்ல லைட் கலர்லாம் ஃபில் பண்ணுங்கள்.
திருப்பி கூட அது மேலேயே ஒரு லேயர் கூட ட்ரை ஆன உடனே கொடுக்கணும். உடனே கொடுக்கக்கூடாது. உடனே கொடுத்தா சில பபுள்ஸ்லாம் வரும். அதை வந்து ஒரு பின் வச்சு வாட்டர் வச்சு எடுத்துடலாம். இல்லைன்னா பபுள்ஸ் தெரியும். அந்த ஃபால்ட்டு வராமல் பார்த்துக்கோங்க. இப்போ மார்க்கெட்டில் இது ட்ரெண்டிங்கில் இல்லை. இது ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் ரொம்பவே ஃபேமஸாக மைக்காவிலலாம் போடுவோம். ஃபாயிலில் பாட்டெலாம் ஒட்டி அழகாக சூப்பராக பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ் கலரை பாருங்கள். ஆரஞ்சு, பர்பிள், பிங்க்கு, க்ரீனு எல்லாம் வச்சு அப்படியே ஸ்டோன் எஃபெக்டில் இருக்கும். பெருசாக அழுக்கெல்லாம் ஆகாது. நம்ம அழகாக வெளியில் வச்சுக்கலாம். அப்படியே கொஞ்சமாக தண்ணி தொட்டு கூட துடைச்சிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அழுக்கான ஒரு சும்மா வைப்ஸ் வச்சு கூட துடைச்சிக்கலாங்க. பாருங்கள், இதே போல் ரங்கோலியை நீங்களும் இந்த அட்டையில் கேக் அட்டையில் செய்து பாருங்கள். ரொம்பவே நல்ல கிராஃப்ட்டுங்க இது. நம்ம வரப்போகிற நிறைய இதே போல் இந்த அட்டையில் நிறைய கிராஃப்ட் பண்ணலாங்க. பாருங்கள், நல்ல ஸ்டோன் எஃபெக்டில் இருக்குது பாருங்கள். கொடுக்குறப்பயே நம்ம கொஞ்சம் அந்த பபிள்ஸ் வராத பார்த்து கொடுங்க. பாருங்கள், நல்லா ஒரு சின்ன ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு தண்ணி தொட்டு பபிள்ஸ்லாம் இருந்ததுன்னா எடுத்துருங்க. அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். எவ்வளோ நாள் ஆனாலும் இது ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க இந்த கோலம். இதே போல் நீங்கள் பெருசாக கூட போட்டுக்கலாங்க. ஸ்பெஷலாக கார்ட்போர்டு வாங்கி ஃபாயில் ஒட்டி இது போல் டிசைன் பண்ணி நீங்களும் போட்டு பாருங்கள். ரொம்ப தீபாவளி, நவராத்திரி இனிமேல் ஃபங்க்ஷன் தான். கார்த்திகை எல்லாம் வரப்போகுது. இந்த கோலத்தை நீங்களும் போட்டு இதே போல் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் செய்து பாருங்கள். நன்றி.